ஒரு கட்சியை ஒரு மனிதரை முடக்க பார்த்தாங்கள தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த ஒரு வாரம் 2 வாரம் வந்து யாருமே எங்க போனான்னு தெரியல. கரூர் மட்டும் தமிழ்நாடு முழுக்க நிலம இருந்தது. அது இப்படி ஒரு வழக்கு போறதுக்கு 75 ஆண்டுகளான திமுகவுக்கு தெரியாதா? நாங்க தான் அள்ளி போட்டு கொண்டு போய் மருத்துவமனையில கொண்டு போட்டோம்னு சொல்றாரு. அது நாடகமா? ஸ்பெஷல் ஃபிளைட் பிடிச்சு அங்க போய் இறங்கினாரு. எதுக்கு சார்? அந்த அரசியல் நாடகம் எதுக்கு சார்? எல்லாரையும் சேர்த்து வச்சு கிச்சடி பண்ணிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். எம்ஜிஆரை விட பல மடங்கு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறார் விஜய். அதுல போய் மக்கள் திமுக என்ற ஆலமரம் பட்டு அதை நீங்க 13 ஆண்டு காலம் ஒண்ணு கூப்பிட்டு எல்லாம் உட்கார வைக்கல. ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருந்தார் எம்ஜிஆர். திமுகவோட கூட்டணி கட்சிகள தான் நீங்க ஆட்சியிலே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு திரும்ப போய் திமுக பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா சார், பைந்தாங்கோலி திமுக சார், பைந்தாங்கோலி ஸ்டாலின், பைந்தாங்கோலி உதயநிதி சார். அதனால திமுகவோட தோல்வி ஒண்ணு அப்படி ஒரு மோசமான தோல்வி இல்ல. அப்பனா தாவேகா என்பது தற்காலிக முன்னேற்ற கழகம். அவன் வெளியே வந்தாதான் அடுத்தது அவருடைய மகனை ஆட்சியில அமர வைக்க முடியும். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவரை சந்திப்பவர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது கரூர் முதல்வர் விஜய்க்கு என்றும் மறக்க முடியாத நிகழ்வு. இந்திய வரலாற்றிலே ஒரு அரசியல் கூட்டத்தில் மனித இழப்பு 41 பேர் சத்தது இதுதான். ஆனா செத்த பிறகு அவங்கள பார்க்காம இப்ப முதல்வராய் போய் பார்த்து ஆறுதல் சொல்றது, இது ஒரு அரசியல்வாதிக்கு அழகா? அரசியல்வாதிக்கு அழகா இப்படித்தான் நம்ம வந்து ஒரு வருஷமா கேட்டிருக்கோமா. போன கரூர் சம்பவத்திலிருந்தே அவர் வந்து ஏன் வந்து சென்னைக்கு வந்தார் அப்படிங்கிறத வந்து பல விதங்கள் விமர்சனம் பண்ணியாச்சு. இப்ப இன்னைக்கு கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை தீர்க்க போகிறோம் அப்படிதானே ஆதவ அர்ஜுன் சொன்னார். ஸோ இந்த கணக்கு இன்னைக்கு தீர்க்கப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். கரூர் ஒரு வழியா விஜய் வந்து கரூருக்கு வந்து விட்டார், அதுவே மிகப்பெரிய சாதனை. கரூர் மக்கள் மத்தியில பேசிவிட்டார், அதுவே பெரிய சாதனை. எல்லாத்துக்கும் என்னன்னா அவங்க கரூர் மக்கள் இவர் பக்கம் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு தக்க பதிலடி கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறாரு. தக்க பதிலடின்னு சொல்றதுல வந்து என்னன்னா இவருக்கு ஆட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. மூன்றாவதாக சொல்றது முழுமையான கணக்கு. அந்த மக்களுக்காக ஒரு இணைய சின்னம் அமைக்கப்படும் தாவேகா சார்பு அப்படின்ட்டாரு. ஸோ அநேகமா இதோட கரூர் கணக்கு முடிந்து விடுன்னு நினைக்கிறேன். இதுல கூடுதலாக அரசு பணி அது ஒரு பெரிய சர்ச்சை. இன்னைக்கு காலையில தான் நீதிமன்றம் வந்து அதுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நிரந்தர பணி கொடுக்கூட தற்காலிக பணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அரசு பணி அப்படிங்கும் போது அது ஒரு தவறான முன்னுதாரணங்கிறத அவருடைய கூட்டணி கட்சியில இருக்கும் சொல்றாங்க. தினகரன் சொல்றாரு. அந்த அவருடன் கூட்டணி இருக்கவங்களுக்கு அந்த கருத்து இருக்கு. ஏன்னா சொல்லியிருக்காங்க. சோ இப்ப கரூர் கணக்கு ஓரளவு தீர்க்கப்பட்டு விட்டதா அப்படின்னா அது தீர்க்கப்பட்டு ஓரளவுக்கு இது செட்டில் ஆகதே பெரிய. ஏன்னா என்ன நடக்குமோ அவர் என்ன சொல்றாரு, இப்ப எஸ்ஓபி போட்டு என்ன தடுத்தாங்க, கரூரை வந்து நிகழ்ச்சியை வந்து தடுத்தது நாங்க திரும்ப போகக்கூடாதுன்னு தடுத்தது திமுக அரசு அப்படின்னு. இன்னைக்கு நான் போகக்கூடாதுன்னு தடுத்தது திமுக அரசுங்கிறேன். இன்னைக்கு நம்ம போகலாம்னு உச்ச நீதிமன்றம் வந்து எதுக்காக இவங்க போனாங்க அப்படின்னா அதை ஒரிஜினா பேசினார் பல விஷயங்களை. இந்த ஒரு கணக்கை தீர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினது அது உள்நோக்கம் இருக்கலாம். அதுல வந்து சிபிஐ வழக்கு விசாரணை இருக்கும்போது இப்படி பேசியிருக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் போனாங்க. இது ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம், அதற்காகத்தான் நாங்க உச்ச நீதிமன்றம். ஆனா இது எப்படி அந்த மனு வந்து தள்ளுபடியா பண்ண பிறகு இங்க தமிழ்நாட்டுல எப்படி செய்திகள் வந்தது, விஜயை வந்து கரூர் போறதுக்கு திமுக தடுக்கிறது மாதிரி நேரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது. ஊடகங்கள் அப்படிதான் மாறி அதான் இன்னைக்கு முதல்வரும் சொல்றாரு. ஆனா உச்ச நீதிமன்றம் அப்படி எடுத்துக்கலையே. அதாவது இந்த வழக்கில் திரு விஜய் அவர்கள் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லையே. அதுதானே, அது ஒரு பேச்சு உரிமை, அது தடுக்க முடியாது, அது அடிப்படை உரிமை. இப்படி ஒரு மனு தாக்கல் செஞ்சது மிக பெரிய தவறு தானே சுட்டி காட்டிருச்சு. இல்ல இது ஒரு விதத்துல பார்த்தா திமுக இது ஒரு ஸ்மார்ட். ஏன்னா நீங்க இது விஜய்க்காக இல்ல,
ஒரு அமைச்சர் பதவியில் இருப்பவர் ஒரு சிபிஐ வழக்கு விசாரணையில இருக்கிறத வந்து அந்த விசாரணையை குலைக்கும் வகையில் பேசினாருங்கிற செய்தி ஊடக செய்தியை வந்து அதை பொறுத்துதான் அவங்க போனாங்க. ரெண்டாவது அவர் சொன்னது அதாவதுன்னா இதை கணக்கு தீர்க்கும் அப்படின்னு சொல்றது வந்து அமைச்சர் பதவியில் இருப்பவர் அப்படி பேசுறாரு. அது சர்ச்சைக்குரிய ஒரு வழக்கு விசாரணை இருக்கும்போது பேசுறதுக்காக தான் போனாங்க. இது யாருமே இவர் போகலான்னு தடுக்க போறது இல்ல. ஆனா உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. மனுவை தள்ளுபடி செய்யறப்ப இப்படி எல்லாம் இப்படி ஒரு முதல்வர் கரூருக்கு போகக்கூடாது இப்படிப்பட்ட மனுவை தாக்கல் செய்தது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிச்சு. அதாவது நீதிமன்றங்கள் அரசு சம்பந்தமான விஷயங்களை தலையிடாது. குறிப்பா முதல்வர் எப்படி போனோம் எங்க போனோம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆமா, முதல்வர் சம்பந்தப்பட்ட வழக்கே கிடையாது. அது இப்படி ஒரு வழக்கு போறதுக்கு 75 ஆண்டுகளான திமுகவுக்கு தெரியாதா? இந்த வாய்ப்பை முதல்வர் பயன்படுத்தி கொண்டார், அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டே அதுதான். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் வர வேண்டும் என்று நினைத்தேன், அதை தடுத்தது எஸ்ஓவி போல தடுத்தாங்க. இன்று வரைக்கும் ஆட்சி போனதுக்கு அப்புறம் ஆட்சியில இல்லைங்கிறதையும் மறந்துட்டு இன்னைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறதை அவங்க தடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது பொலிட்டிக்கல் அரசியல் விமர்சனமா கொண்டு போறாரு. ஆமா சார், பைந்தாங்கோலி திமுக சார், பைந்தாங்கோலி ஸ்டாலின், பைந்தாங்கோலி உதயநிதி சார். கரூர் இன்சிடென்ட் நடந்தப்ப 41 பேர் இறந்தப்பயே அந்த எஃப்ஐஆர் அவர் பேர் சேர்க்கணும் இல்ல, அவரால் தானே அவளை கூட்டம் சேர்ந்தது, அவரால் தானே இது நடந்தது. அப்பனா அவர் சேர்த்து இருக்கணும் இல்ல, ஃபர்ஸ்ட் A1 அவர் போட்டு இருக்கணும். பைந்தாங்கோலி ஸ்டாலின் தானே, அவருக்கு பேர் வந்துடும், இது வந்துடும், ஆட்சி வெற்றி பெற்று பயந்து போய் தானே பண்ணாரு. 1% நியாயம் இருக்குதா பாருங்க. எது பைந்தாங்கோலி யாரு? கரூர் ஸ்டாலின். பைந்தாங்கோலி யாரு? கரூர்ல இருந்து ஓடி வந்தவர்கள் யாரு? எத்தனையோ பேர் ஓடி வந்தாங்க. எத்தனை பேர் ஓடி வந்தவங்க மைக்க போட்டு நீட்டும் போது கூட நீ இப்படி இவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னு பதில் சொல்லாமல் போனவர்கள் நிறைய பேரு. இங்க இருந்து வந்துட்டு சென்னை வந்து டேராடூன் கிளம்பி போனவர்கள் நிறைய பேரு. வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து கழண்டிட்டு ஓடி போனவங்க ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேரு. இல்ல அவ்வளவு ஆயிரக்கணக்கான சொல்லுங்க சார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க தாவேகா நிர்வாகிகளையே ரீச் பண்ண முடியாத நிலைமை இருந்தது. அந்த 1 வாரம் 2 வாரம் வந்து யாருமே எங்க போனான்னு தெரியல. கரூரை மட்டும் தமிழ்நாடு முழுக்க நிலைமை இருந்தது. ஒரு தாவேகா நிர்வாகியோட தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை இருந்தது. ஆமா சார், புஷியாக ஓடி விட்டார், ஆதவர்ஜுனா ஓடிவிட்டார். முதல்வர், இன்றைய முதல்வர் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்தார். ஆனா முதல்வர் இன்றைய வீட்டு அவர் ஓடலையே, சவுத்துக்குள்ள அடைஞ்சு இருந்தார். அவரை எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்க தைரியம் ஸ்டாலினுக்கு இருந்ததா? இவங்க எல்லாம் பைந்தாங்குள்ளி இல்ல, பைந்தாங்கோலி சார், பைந்தாங்கோலி. திமுக அரசு வந்து அந்த அன்னைக்கு இரவும் போய் அத்தனை மினிஸ்டர் போய் அந்த உயிரை அது ஒரு நாடகம் தானேன்றாங்க. அது ஒரு நாடகம். எப்படி திமுக அரசு இன்றைக்கு தாவேகால இருக்க விஜயபாஸ்கர் என்ன சொன்னாரு? அன்னைக்கு கரூர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொன்னாரு? நாங்க தான் அள்ளி போட்டு கொண்டு போய் மருத்துவமனையில கொண்டு போட்டோம்னு சொல்றாரு. அது நாடகமா? அன்னைக்கு அவர் தெரியுமா நடந்தது? சரி சார், இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த வச்சு அதுக்குள்ள 10 ரூபாய் செந்தில் பாலாஜி எப்படி அந்த இடத்துக்கு வந்தா சொல்லுங்க போல? அவ்வளவு ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது? இது ஒரு செட் பண்ணி ஒரு இதுதானே. ஒரு கட்சியை, ஒரு மனிதரை முடக்க பார்த்தாங்கள, தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி. முடக்க பார்க்கவில்லை என்கிறது தான் திமுக மேல நம்ம வைக்கிற மிகப்பெரிய விமர்சனம். நீங்க வைக்கிற காரணம்னா திமுக செய்த ஆக பெரிய பிழையே என்னன்னா, கரூர் அந்த நெரிசலுக்கு காரணமான தாவேகா தலைமை அந்த நிர்வாகிகளை இந்த வழக்குல நிறைய பேர் சேர்க்காமல் விட்டதுதான் இவ்வளவு பெரிய விஷயம். பயந்து போனது திமுக. பயந்து போனது திமுக. நீங்க சொல்ற பயந்தாங்கொல்லி மாதிரி இது நரக்கட்டம் என்று அரங்கேற்றியது திமுக. இது இப்படி, அதாவது ஒரு குறுகலான இடத்தில் இவ்வளவு மக்கள் கூட்டம் திரண்டு வந்திருக்கு. அங்கங்க ஒரு சின்ன சின்ன சந்து இருந்து அதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜாலியன் வாலா படுகொலை எப்படி நிகழ்த்தப்பட்டதோ, ஆங்கிலேயர்கள் இந்திய விடுதலை போராட்ட சுட்டார இவர் திரு ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவதற்காக திரு விஜய் மீது ஒரு அபாண்டமான பழியை சுமத்தி அவரை தோற்கடிக்கணும் அரங்கேற்றிய வேலை சார் திமுக சார். இல்ல இது வந்து சிபிஐ வழக்கு விசாரணை இருக்கிறது. நாம வந்து ஆதவ அர்ஜுனாவும் நாம பேச வேணாம். நடந்துதான் பேசுறோம். அமைச்சர் ஆதவ பேசினது தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாமளும் அதை பத்தி பேசுறது சரி இருக்காது. ஆனா இன்னைக்கு முதல்வர் இந்த விஷயத்தை எப்படி சொல்றாருன்னா, அன்றைக்கு இருந்த ஆட்சியில் இருப்பவர்கள் காவல்துறைக்கு கொடுத்த உத்தரவு அதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணங்கிற பேசுறாரு. ஆமா, இப்ப அவர் ஆட்சியில வந்திருக்காரு.
அது தெரிஞ்சிருக்காரு, என்ன நடந்து ஏது நடந்து அவர் பேசியிருக்காரு. இல்ல. அவங்க அப்படம் காவல்துறை சொல்லிதானே இப்ப முதல்வர் பேசுகிறார். அவர் உண்மைதானே? முதல்வர் சொல்ற முக்கியமான வார்த்தை, ஒருவேளை காவல்துறையே இந்த நிகழ்ச்சியை கேன்சல் செய்திருக்கலாம் அப்படின்னு. ஆமா, சரி, இதெல்லாமே விளக்கம் தர வேண்டிய பொறுப்பு அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி. இன்னைக்கு அவங்க மேல நிச்சயமா இது சிபிஐ விசாரணைனால சிபிஐ எல்லோரையும் விசாரிக்கதான் போகிறது. உண்மை நிச்சயமா வெளிவரப்போகுது. ஆனா அந்த உண்மை வெளிவரும் வரை இதை மிகப்பெரிய அரசியலுக்காக முதல்வர் பயன்படுத்தி கொள்கிறார். அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல். நீங்க கரூருக்கு கணக்கு அப்படின்னா இதுதான் கணக்கா? இது ஒரு ஆமா சார், அது கணக்கு தான் சார். நீங்க திமுக போட்ட கணக்கு சார். இந்த கணக்கு இல்ல, தாவேக்கா நாங்க ஒரு கணக்கு தீர்க்க போகிறோம் கணக்குன்னு கணக்கு தீர்க்கல, புதிய கணக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இதை வைத்து அரசியல் வண்டி ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அரசியல் இங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். அன்றைக்கு இருந்த முழுக்க ஆட்சியாளர்கள் சொன்னதின் பேரில் காவல்துறையினால் அவர்களால் தான் நான் இங்கே அழைத்து வரப்பட்டேன். அவங்க சொல்லியிருந்தா நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு. அப்பனா அதுல உண்மை தெரியுது இல்ல, இது அரங்கேற்றட்டும், இது செய்யட்டும் அப்படின்ட்டு மேல் எடுத்து உத்தரவு வந்தது தானே. அந்த போலீசார் அந்த மாவட்ட டிஎஸ்பி செஞ்சிருக்காரு, கலெக்டர் செஞ்சிருக்காரு. அதை சிபிஐ சொல்லட்டும், சிபிஐ சொல்லத்தான் போகிறது. நீங்க முதல்வர் இதெல்லாம் வச்சு கணக்கு பார்த்தா உண்மைதானே. முதல்வர் இன்னைக்கு சொல்றாரு. முதல்வர் ஏன் அன்னைக்கு சொல்லல? எது அன்றைக்கே ஒரு வாரம் ஏன் சொல்லல? யாரு முதல்வர்? அன்றைக்கு முதல்வர் யார்? இன்றைய முதல்வர் அன்றைக்கு ஒரு வார காலம் எங்கேயுமே வெளியிலே வராமல் வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தார். அப்போது ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை கூட சொல்லல இதை பத்திலாம். காவல்துறை இன்னைக்கு இருக்கிற இந்த கிளாரிட்டி இந்த அளவுக்கு வெளிப்படையா சொல்றாருல்ல, இவ்வளவு நடந்தது. ஆமா, இப்ப ஆட்சிக்கு அவர் வந்திருக்காரு, அவர் திரட்டி இருக்காரு, என்ன நடந்தது ஏது நடந்தது அது இப்ப பொது வழியில் போட்டு உடைச்சிட்டாரு. திரு ஸ்டாலின் அவர் ஆட்சி தனக்கு எண்ணப்பட்ட இழக்கப்பட்டது கரூர் சம்பவமே திரு ஸ்டாலினால் அரங்கேற்றப்பட்டதுன்னு அடிச்சு சொல்லிட்டாருல்ல. அதான் சொல்ல, ஒரு புதிய கணக்கு நினைவு சின்னம் அமைப்பதுங்கிறது இந்த கணக்கை தொடர்ந்து செய்யற முயற்சி. இது விபத்து நேரக்கூடிய எனக்கு நடக்கக்கூடியாத விஷயம் நடந்து விட்டது, இதை கடந்து செல்ல நினைக்கிறேன். இந்தியாவை எங்கேயுமே இது மாதிரி நடந்தது, அரசியல் கூட்டத்தில் நடந்தது. அது ஒரு கரெக்ட் தானே திரு விஜய் அவர்கள் சொல்றது. அது துயர சம்பவம் நினைச்சு அவர் கடந்து போக நினைக்கல. இதை வைத்து அரசியல் செய்வதற்கு அவர் என்ன திரும்ப சொல்றாரு, 2026 நீங்க பதிலடி கொடுத்துட்டீங்க, அது பத்தாது, இனி வரும் தேர்தலிலும் இதே இந்த காரணத்திற்காக வருகின்ற எல்லா தேர்தலிலும் தீய சக்திகளும் துர்ந்து போன சக்தியை தொற்று போக வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு அரசியல் கணக்கு, அரசியலுக்காக அதை பயன்படுத்திக் கொள்கிறார். முழுமையான அரசியல்வாதியாக ஜோசப் விஜய் பரிணமிக்கல. சரி சார், நீங்க இப்படி சொல்றீங்களே, திமுகவுக்கு திரு ஸ்டாலின் அவருக்கு எதுவுமே ஒன்னும் தெரியாத குழந்தை, அவருக்கு இதுல எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு. சரி சார், வேங்கவையில் நடந்து அங்க போய் நின்றாரா? கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயத்தில் செத்த பிறகு இது நடந்து அடுத்த 3 மணி நேரத்துல நைட்டு 12 மணிக்கு ஸ்பெஷல் ஃபிளைட் பிடிச்சு அங்க போய் இறங்கினாரு. எதுக்கு சார் அந்த அரசியல் நாடகம்? எதுக்கு சார்? அங்க அனுதாபமா? மக்கள் மீது அனுதாபமா? இல்ல இறந்தவர்கள் மீது அனுதாபமா? பிணத்தின் மீது அரசியல் செஞ்சவர் சார். அங்கேது அப்போது ஆட்சியாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால், அங்க இருக்க ஆட்சியாளர்கள் வரவிட்டால் இன்னும் உயிரிழப்பு அதிகமா இருக்கக்கூடும் என்று மக்கள் சொல்ல. இன்னைக்கு இருக்காருல விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அவரே தான் சொன்னார். அவர்தான் நான் என்னுடைய டீமோட அழைச்சிட்டு போய் அங்கங்க இருக்கிற மருத்துவமனையில எல்லாம் போய் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு செந்தில் பாலாஜி உடனே சொன்னது, தனியார் மருத்துவமனையிலையும் சேருங்கள், அதற்கான செலவுகளையும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் உண்மையை சொன்னாரு. அன்னைக்கு ஆட்சியாளர்கள் துரிதமாக செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு 41 முடிஞ்சது. அது எப்படி முடிஞ்சது? அப்படி எது முடிஞ்ச? கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் என்ன சொன்னார் கலெக்டர்? அது கள்ளசாராயத்தில் இறக்கவில்லை. ஆனா அந்த கள்ளசாராயத்தில் குடித்து 71 பேர் செத்தாங்க சார். அதே டிஎஸ்பி அதே கலெக்டர் சொல்லி அப்ப அங்க போக அந்த மக்களை சாவடிச்சீங்கல்ல. இதையெல்லாம் மக்கள் ஒரு முறை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தடுத்த தேர்தலுக்கு இதே காரணம் சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கு நீங்க சொல்றதை அன்றைக்கு சொல்லியிருக்கணும். இன்றைக்கு நீங்க ஆட்சியில் இருப்பதனால ஒரு திமுக அரசியலாக திமுக பழி வாங்குற முயற்சியோட இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, அரசியலை உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இனி வரும் காலத்திலலாம் நீங்க திமுக எதிராக ஓட்டு போடுங்க, அண்ணா திமுக எதிராக ஓட்டு போடுங்கன்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்றார் முதல்வர்.
இது தேர்தல் இன்னைக்கு நடந்த கூட்டம் மக்கள் கூட்டம்னா என்ன சொன்னீங்க? குறைதீர் கூட்டம், அது பிரச்சார கூட்டம் ஆக்சுவலா. பிரச்சார கூட்டம். அதுக்கு முன்னாடி அவருக்கு சந்திப்பு கூட்டம் சார். அது மக்கள் சந்திப்பு கூட்டம். விசில் சிந்து ஓட்டு போடுங்கன்னு பேசுவாங்களா? அவங்க போய் அங்க அவருக்கு முதல்வருக்கு முன்னாடி பேசின எம்எல்ஏ என்ன சொல்லிட்டு போனாருன்னா, எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பிரச்சாரம். உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, உள்ளாட்சி கரூர்ல இடைத்தேர்தல் வரப்போது, அது பிரச்சாரம் சொல்லிட்டு போங்களாம். அரசு விழா நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாண்டீங்க என்ன சார்? எங்கேயாவது அரசு விழாவை மேடை போட்டு நடத்துவாங்க. அரசு விழா கிடையாது, மக்கள் சந்திப்பே இல்ல சார். இது மக்கள் சந்திப்பே இல்ல, இது பிரச்சார கூட்டம் சார். இனிமே முதல்வர் கலந்து கொள்ற நிகழ்ச்சி எல்லாமே பிரச்சார கூட்டமா தான் இருக்கும். அது ஒண்ணும் மக்கள் சந்திப்பும் கிடையாது, அது இதுவும் கிடையாது. அவருடைய அரசியலை பேசுகிறார். ஏமாந்து போயிட்டார்கள் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாயையில மாட்டிக்கிட்டார்கள். எம்ஜிஆரை விட பல மடங்கு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறார் விஜய். அதுல போய் மக்கள் மாட்டி. எம்ஜிஆர் விஜய் மிகப்பெரிய இது சார். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்து விட்டு 77 தான் ஆட்சி பிடிக்க முடிஞ்சது. வெற்றி. ஆனா 30% வாங்கணும். ஆனா விஜய் 35% வாங்கியிருக்காரு. 35%, 30% எல்லாம் ஒன் டைம் ஒன்றரை. ஒரு தேர்தல் நடக்கிற ஒன்றரை தான் ஆக்சுவலா. ஒரு தேர்தல். அடுத்த தேர்தலில் நீங்க எவ்வளவு வாங்குவாங்கன்னு பாருங்க. இல்ல, இப்படிதான் திரு கருணாநிதி அவர்கள் கூத்தாடி அரசு செய்ய இது தெரியும். இதேதான் அன்னைக்கு எப்படி எம்ஜிஆருக்கு குடைச்சல் கொடுத்தாரோ 10 வருஷம் அவரால் வனவாசத்துக்கு போன அதே மாதிரிதான் இப்ப விஜய் தொட திமுக என்ற ஆலமரம் பட்டு அதை நீங்க சார் 13 ஆண்டு காலம் கூப்புல உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்றது மக்களே எடுக்கல. ஆனா விஜய் தாவேக்காவினர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவங்களுக்கு அது தேவை இருக்கு. அந்த அரசியல் எங்க கூப்பிட 80ல நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆமா சார். இந்திரா காந்தி அவசரப்பட்டு இந்த ஆட்சியை கலைக்காமல் இருந்தாலும் ஆட்சி அது கருணாநிதி கொடுத்த அழுத்தத்தால் கலைக்கப்பட்டது. 80ல் அது நம்ம இது வச்சு அழுத்தமோ இதோ. ஆனா முடிவெடுத்த இந்திரா காந்தி நிதானமாக இருந்திருந்தால் எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது. அடுத்த படத்துக்கு நடிச்சு அரசியல் விட்டே போயிருப்பாரு அவர். இந்திரா காந்தி அவசரப்பட்டதுனால அவங்க கருணாநிதி அவசரப்பட்டதுனால அனுதாபம் அப்படி அவரு ஆமா அவர் தானே எம்ஜிஆர். நான் என்ன தவறு செய்தேன், என்னை இப்படி மத்திய அரசு கருணாநிதி இப்படி செஞ்சு விட்டு அப்படி கேட்டுதானே ஜெயிச்சாரு. அப்படி கேட்டுதான் ஜெயிச்சாரு. 84 போய் படுத்துக்கிட்டாரு. அவரு அங்க அமெரிக்கால என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் பேரை சொல்லிதான் ஆட்சி பிடிச்சாங்க. எல்லாமே அனுதாபத்தின் பேர்ல நடந்தது எல்லாமே. அப்பன்னா ஒரு இடத்துல அவர் நின்று தேர்தலை சந்திக்க. அப்பன்னா என்ன தெரியுது? தமிழகத்தில் ஆன்டி டிஎம்கே தான் அதிகமா இருக்குதுன்னு நீங்க ஒத்துக்கணும். ஆன்டி டிஎம்கே தான் சார் இருக்கு. ஆனா நீங்க அதை எப்படி நீங்க மாத்துறீங்கன்னா, உங்களுக்கு எதிரான நாங்க படுத்துக்கிட்டே ஜெயிப்போம், உட்காந்துட்டே ஜெயிப்போம், டான்ஸ் ஆடிட்டே ஜெயிப்போம், பாடிட்டே ஜெயிப்போம், நீங்களே விதவிதமான உருட்டுறதுக்கு காரணம் அதுதான். 13 ஆண்டு காலம் ஒண்ணு கூப்புல எல்லாம் உட்கார வைக்கல. ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருந்தாரு எம்ஜிஆர். ஆமா, ஒவ்வொரு நாளும் பயந்தாரு. அதே மாதிரி தானே இப்ப எடுக்கிறாரு. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவருக்கு அப்படித்தானே எடுக்கிறாரு. சார் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, திமுகவோட கூட்டணி கட்சிகள தான் நீங்க ஆட்சியிலே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப போய் திமுக பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதாவது நீங்க சொல்றீங்கல்ல, திமுக மக்கள் 35% வாக்களித்து 108 இடங்களை அவங்க ஆட்சி செய்ய கொடுக்கிறப்ப அப்படி இருக்கு. இருங்க சார், 4ஆம் தேதிக்கு அப்புறமா வாக்கு எண்ணிக்கை அப்புறமா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி வைக்க நடந்தது இல்ல, அதுவும் தோத்து போயிடுச்சு. நீங்க திரும்பவே முதல்வராக்கணும் சொன்ன, அதுவும் தோத்து போச்சு. இப்ப எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கி ஆட்சி கவிக்க பாத்தீங்களா, அதுவும் தோத்து போச்சு சார். அது வரைக்கும் இவங்களாவது வெளிப்படையா என்ன நடந்தது என்பதை திருமாவளவன் சொன்னார். ஆமா அப்படி தரப்பு நடந்ததுன்னு திமுக இருந்தாங்க, திமுக கூட்டணி கட்சிகளாம் வெளில சொன்னாங்க. ஆனா தாவேக்கால என்ன நடந்தது, என்ன நடந்தது யாருக்காவது தெரியுமா? என்ன நடந்தது? அவங்க ஒரு வார காலம் இருந்தாங்களே, யாரிடம் பேசினாங்க, என்ன ஆட்சி அமைக்கிறதுக்கான பணிகள் இருந்தாலும் வெளிப்படையா ஆமா நாங்க தான் சிங்கிள் மெஜாரிட்டியா வந்திருக்கோம், நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு யாராவது முன் வந்து பேசினாங்களா? பின்னணியிலே வேலை நடந்ததா இல்லையா? நடக்கலன்னா ஏன் நடக்கல, நடந்ததுன்னா எப்படி நடந்தது, அதை பத்தி அவர் பேச தயாரா? இன்னைக்கு எவ்வளவு பேசுறாரு ஆத ஒரிஜினா பேசுறாரு அவரு. யாரு உட்காந்து மன்னார்குடி எம்எல்ஏ கிட்ட சைன் போட்டது யாரு, சைன் வாங்கினது யாரு சொல்லுங்களா? உங்க உளவுத்துறை வச்சு விசாரிச்சு சொல்லுங்களேன், யார் வாங்கினது சைனு, அது சொல்ல வேண்டியதானே. சோ எப்பவுமே திமுக கூடாரத்துல என்ன நடக்குது, அண்ணா திமுக கூடாரத்துல என்ன நடக்குது, திருமாவளவன் யார்கிட்ட பேசினாரு, அது பேசுறாரு சொல்றீங்களே. ஒரு காயினோட ஒரு சைடு தான் பாக்குறீங்க, இன்னொரு சைடுல நீங்க யாருக்கெல்லாம் பேசுறீங்க? தாவேக்கா பனையூர்ல உட்காந்து யாருக்கெல்லாம் ஆதரவு வாங்குச்சு,
யாங்க யார்கிட்ட பேசினாங்க தெரியுமா? அது வெளியில வருமா? வெளியில வரும். டெல்லிக்காரங்க வாய் திறந்தா வெளில வரும், அது வரையும் வெளில வராது. அப்படிங்களா சார்? ஆமா. அப்படி அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் மக்கள் இப்படி ஒரு தண்டனை கொடுத்த பிறகு இன்னும் புரியாமல் அறியாமல் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கங்க போயிட்டு கல்யாண வீட்டுக்கு போனா அதுதான் செய்யறாங்க, எங்க போனாலும் அதுதான். மகனும் தகப்பனும் மாறி மாறி இது பண்றாங்களே. தன் மகன் முதல்வராக இல்லாம போயிடுவானோன்ட்டு பெரும் துயரத்தில் தானே இருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். விஜய் தாவேகா ஆட்சிக்கு வந்தது பெரிய அதிர்ச்சி தான். பழந்தின்னு கொட்ட போட்ட பெரிய கட்சிகளே பெரிய ஆட்சி, பெரிய அதிர்ச்சி தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் திமுகவோட தோல்வி ஒண்ணு அப்படி ஒரு மோசமான தோல்வி இல்லை. சென்ற முறை எடப்பாடி கிடைத்த தோல்வி தான் இன்றைக்கு ஸ்டாலின் கிடைத்திருக்கு. அவரு ஒரு வெற்றிகரமா ஒரு நல்ல ஒரு டீசென்டான எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி உட்காந்து அந்த இடத்துல தான் இன்னைக்கு திமுக உட்காந்துருக்கு. அதனால மக்கள் முழுமையாக இவங்களை வேண்டாம் வரவே கூடாது நிராகரிக்கவில்லை. டைம் ஒர்க் அவுட் ஆகல, கொஞ்சம் சீட்டு கிடைச்சிருந்ததுன்னா வேறு விதமான கணக்குல போய் முடிஞ்சிருக்கும். இதேதான் 2021 நடந்தது, இன்னைக்கு அதான் நடந்திருக்குது. மக்கள் யாரையும் கைவிடவில்லை. கைவிட்டதாக ஆட்சியாளர்கள் நினைச்சா அது அவங்கள சார் இரு திராவிட கட்சி ஆட்சிகள் பார்த்து விட்டுதான் தமிழக மக்கள் விஜய்க்கு 16 தொகுதிக்கு பிரச்சாரம் செய்யதான் போனாரு. ஆனா அவருக்கு எம்எல்ஏ எவரை தாவேகா எம்எல்ஏ யாரு எப்படி மூஞ்சி தெரியாத 108 பேருக்கு அதுல 2 தொகுதி விட்டு சார், மீதியில அவ எப்படி சார் வெற்றி பெற்றாங்க? இந்த இரு திராவிட ஆட்சிகள் மீது இந்த வெறுப்பாளர் இப்படி நடந்தது. திராவிட கட்சிகளை எதிர்த்து தாவேகா தான் நின்னுச்சு. திராவிட கட்சிகளை ஒழிப்பதுதான் தாவேகா லட்சியம் நீ சொன்னீங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஜோக்கா இருக்கவும் முடியாது. தாவேகால கழகங்கிற பேர் இருக்குது. அவங்க பெரியார், காமராஜர், இன்னும் வேற யாராவது தலைவர் இருந்தா சொல்லுங்க, அதை போட்டோவை மாட்டி ஒரு மாலையை போட்டு வச்சிருவாங்க. அப்படி ஒரு கட்சி இது. எல்லாரையும் சேர்த்து வச்சு கிச்சடி பண்ணிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு சண்டால போட்டு எல்லாரையும் போட்டு கிச்சடி பண்ணி நாங்க எல்லாமும் இருக்கோம், நாங்க காமராஜர் ஆட்சியும் தருவோம், அம்பேத்கர் ஆட்சியும் தருவோம், பெரியார் ஆட்சி தருவோம், அதை மட்டும் இன்னும் சொல்ல எல்லாம் சொல்றாங்க. அவங்கள போய் நீங்க திமுக மாற்று நீங்க சொல்றீங்க. நீங்க இதை சொன்னதுனாலதான் பாஜகவோட மறைமுகமான ஆசீர்வாதம் கிடைச்சது. ஓ இவங்க நாங்க திமுக எதிர்ப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. இது சொன்னதுனாலதான் காங்கிரஸ் ஓடி வருது. சரி இவங்க நம்ம கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. இதை தவிர வேற என்ன கட்சி இருக்குதுக்கு? அந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன லட்சியம் இருக்குது? அப்போனா தாவேகா என்பது தற்காலிக முன்னேற்ற கழகம். அதோடைய வெற்றி இன்னைக்கு தற்காலிகமான வெற்றி தான். ஆக்சுவலா ஒரு எலெக்ஷன் பார்ப்போம், பை எலெக்ஷன் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆட்சி ஆளுங்கட்சி இருப்பது, ஆளுங்கட்சியானது பை எலெக்ஷன் இடைத்தேர்தலில் ஜெயிப்பதுல ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. கண்டிப்பா ஜெயிக்க தான் போறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு டெஸ்ட் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் 60% இடங்களுக்கு மேல் தாவேகா ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கவில்லை என்றால் இந்த அரசியல் அவங்களுக்கு இந்த ஹோல்டு போயிடும், கைவிட்டு போயிடும். உள்ளாட்சி தேர்தல் தான் நிஜமான டெஸ்ட். அது முடியட்டும். நாடாளுமன்றத்தில் வரும்போது இந்த கட்சியோடைய ஆயுட்காலம் எப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கட்சி போகிற பாதையே அவங்க சொல்றது எல்லாமே நம்ப முடியாத அளவுதான் இருக்கு. லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறாரு, மக்கள் பேசுறாங்கிறாரு. நானும் நம்புறேன். நல்ல விஷயம் நடந்தா நம்ம நல்ல செஞ்சா நம்ம அந்த ஆட்சியை பாராட்டதான் போறோம். அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்குது? இங்க எல்லாம் அதை பாக்குறீங்களே. ஒருத்தர் சொல்றாரு அரசு அலுவலகம் போனா மதிக்கிறாங்க, இன்னெல்லாம் மதிக்க மாட்டாங்க, மதிக்கிறாங்கன்னா சார் அரசு அலுவலகம் போய் நான் போனா என் வேலையை முடிக்கணும், நான் போய் மதிக்கிறேன். அவங்க கூட உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து அனுப்புதில்ல, அதனால எனக்கு என்ன இது போன வேலை முடியணும். நான் நான் அரசு அலுவலகத்தை தேடி நான் போகக்கூடிய நிலைமையே வரக்கூடாது. இணையத்தின் மூலமாக அப்ளை பண்ணி எல்லாம் நடக்கணும். அதற்கு இந்த அரசு என்ன வழிபாருன்னு பாருங்க. மேகதாது போன்ற ஒரு சீரியஸான விஷயத்த முதல்ல எப்படி அணுகிறாருன்னா, நான் பேசிட்டு இருக்க மாட்டேன், எங்க பேசணும், எங்க பேச முடியும்? நீங்க மேகதாது பத்தி எங்க பேச முடியும்? மத்திய அரசு கூட பேசுறாரு. ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். மத்திய அரசு தலையிட்டு ஒரு கடிதம் எழுதுங்க சார். அதான உங்க ஸ்டைலு. கடிதம் எழுதுங்க, மத்திய அரசு தலையிட வேண்டும் சொல்லுங்க. இல்ல அடுத்த நடக்க வர காவிரி நதிநீர் ஆணைய கூட்டத்துல நாங்க இந்த இஷ்யூவை எழுப்போம்னு அதை சொல்லுங்க. உங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி தானே, கூட்டணி சார்பா நாங்க இரு மாநில காங்கிரஸ் தலைவரையும் கூப்பிட்டு பேசுவோம், ராகுல் காந்தி பேசுவோம், ஏதாவது சொல்லுங்க சார். எதுவுமே சொல்லாம பேச வேண்டிய இடத்துல பேசுவேன்னு சொல்றது என்ன இருக்கும்? மேகதாது போன்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா, நம்ம இந்த ஆட்சியாளர்கிட்ட நான் ஏதோ சீரியஸான விஷயங்களை எதுவும் எதிர்பார்க்கவே முடியல. இது ரொம்ப பரிதாபகரமான விஷயமா இருக்கு. மேடையில பஞ்சுகளாக இருக்கு. இது இன்னும் முற்றி போய் மேடையில முதல்வர் பாடுகிறார். அது என்ன போல வயதானவர்களுக்கு கல்ச்சுரல் ஷாக்கிங் தான்.
இந்த மாதிரி பாடுகிற முதல்வரை ஓடு 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 செந்தில் பாலாஜி ஓடுற செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த ஊழல் ஒரு முன்னாள் அமைச்சர், அவரையெல்லாம் நீங்க இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க முதல்வர் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். திரும்ப திரும்ப முதல்வருக்கு யாராவது போய் நினைவூட்ட வேண்டியிருக்குது சார். இது வந்து ஆட்சி நடந்தது, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குது, பிரச்சாரத்தை பொறுமையா பண்ணலாம்னு யாராவது ஒருத்தர் நினைவூட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா அவர் பிரச்சார மூட்ல போயிடுறாரு. கரூர்ல போய் செந்தில் பாலாஜியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை சார். எங்கேயோ ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு விஜய். அவர் போய் செந்தில் பாலாஜியை வந்து அவர் இப்ப இன்னைக்கு அவர் சொல்வது போல அவர் வாதி சொல்லி போனா ஓடி ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் மேல உள்ள கேஸ் அவர் எந்த அளவுக்கு கைகளுக்கு கரைபடையாத சொந்தங்களுக்கு என்னெல்லாம் சொல்லலாம். அவரை போய் நீங்க போய் அவரை போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அவங்க ஓடி ஓடி தரட்டும், நான் வேட்டைக்காரன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லை. அரசு முதல்வருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபைல் இருக்கு சார். நீங்க முதல்வர் எடுத்து நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம். அவர் மேல நம்ம வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்யணும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அவர் போய் திரும்பவும் போய் திமுகவோட மோதல திமுகவை வந்து திரும்ப திரும்ப வம்புக்கு இழுத்து அவங்கள பண்றதுனா திமுக என்று தனித்திருக்கிறது. திமுகவோட கூட்டணி இல்ல, அண்ணா திமுகவோட பாஜக கூட்டணியில இருக்குது. காங்கிரஸ் எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுகவை கைகடி விட்டு கிட்டத்தட்ட அங்க வந்துட்டாங்க. அப்படிலாம் சார் திரு ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார், திரு உதயநிதி என்ன சொல்ல, இந்த ஆட்சி 3 வாரத்தில் கவுந்து விடும், 6 மாசத்துல கவுந்து விடும், அப்படி கவுந்துரும், இப்படி அப்படி இருக்க ஒரு முதல்வர் அது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, ஏன் தாக்கி பேசக்கூடாது, என்னுடைய ஆட்சியை கவுந்து அப்பன்னா ஏதாவது இது பண்றீங்களா? எல்லாமே நீங்க திரு ஸ்டாலினும் சரி திரு உதயநிதியும் கீழே வீழ்ந்து மூக்கு உடச்சிட்டீங்க, ஆட்சியை கவிக்க முடியல. அப்படி ஏன் சார் இப்படி இது இருக்கு? அவர்கிட்ட தோத்து போன திரு ஸ்டாலின் அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? ஏன் இப்படி ஒரு எந்த இதுல இருக்கிறார் அவரு, இது வந்து எந்த மூடுல இருக்கிறார்? கடந்த அவர் வெளியே வந்தாதான் அடுத்தது அவருடைய மகனை ஆட்சியில அமர வைக்க முடியும். இல்லன்னா நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, கடந்த காலங்கள்ல திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் உடன்படிக்கை ஏற்று இப்படின்னா அப்படிதான் முடிவு போகுது அந்த கட்சி. கடந்த காலங்கள்ல எதிர்கட்சியில இருக்கவங்க வந்து 7 அமாவாசையில இந்த ஆட்சி காணா போயிட்டு சொன்னதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்காங்க, கருணாநிதி அவர்கள் பேசியிருக்காங்க, எல்லாரும் பேசியிருக்காங்க. அதை தான் அவங்களும் பேசுறாங்க. எடப்பாடியும் பேசினாரு, 3 மாசம் முன்னாடி சொன்னாரு, 2-3 அமாவாசை தான் அதுக்கப்புறம் ஆட்சி போயிட்டு சொல்லியிருக்காரு. இதாவது சாதாரண அரசியல் விமர்சனம். இதுக்கு ஒருமா அவங்க ஏதோ பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, ஏதோ ஆட்சியை கலக்கு சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசி ஓகே, அதெல்லாம் வெளியில கொண்டு வாங்க, வெளியில கொண்டு வந்து நீங்க மக்கள் மன்றத்துல வைங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ள போறாங்க. ஆனா இதை தொடர்ந்து சொல்லியே ஸ்டாலின் எஸ்ஓபினா ஸ்டாலின் போட்ட புரோட்டோகால், என்னை தடுக்க சதி நடக்குது, நீங்க முதல்வர்ல இருக்கீங்க, முதல்வரா இருக்கீங்க, என்னை தடுக்க நான் கரூர் மக்களை பார்க்கறதுக்கு திமுக சதி செய்யுதுன்னா நீங்க திமுக மேல இன்னும் உங்களுக்கு அந்த பயம் இருக்குது. திமுக தான் உங்களை வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு திமுகவால முடியுங்கிற நீங்களே மறைமுகமா சொல்றீங்க. நீங்க அதை ஏன் அப்படி சொல்றீங்க? விடியல் வந்துருச்சுன்னா அவங்க சொல்லிதான் ஒரு 5 ஆண்டுகள் மக்கள் படாத பாடு பட்டாங்க. இன்னைக்கு மெல்ல மக்கள் திமுகவை மறந்து கொண்டிருக்காங்க. நீங்களே ஞாபகப்படுத்துறீங்க. நிறைய கூட்டு வந்து இல்ல எனக்கு திமுக தான் எதிரி, திமுக தான் தடுக்கிறாங்க, திமுக எவ்வளவு பெரிய ஃபோர்ஸா இருக்காங்க பாருங்க, அவங்க கூட்டணியிலே இல்லைனாலும் அவங்க பெரிய சக்சஸ்ஃபுல்லா பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியா இருக்காங்கலாம் நீங்களே மக்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்துறீங்க. அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்பனா நீங்க சொல்ற பாத்துக்கின்ற இப்பொழுது திமுக தோற்றுவிட்டாலும் இன்னும் வலுவாக இருக்கிறது. திரு விஜயை அவர்கள் தோற்கடிக்க சக்தி ஒன்றே ஒன்று திமுக அப்படி என்று நான் நினைக்கவில்லை. ஆனா முதல்வர் நினைக்கிறார். கட்சி கட்டமைப்பே சிதைந்து போய் எல்லாமே கட்சி திமுக கட்டமைப்புல பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல சார், போய் பாருங்க, எல்லா நகரங்கள்லயே கட்டமைப்பு ரொம்ப மோசமா இருக்கு, திமுக ரொம்ப சீரடைஞ்சு இருக்குது. அவங்க திரும்பி பாடாதபாடு பட்டு மேல கொண்டு வரணும். மக்கள் திமுக ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா காலம் வந்து மாற்றி போடும், எல்லாத்தையும் சூழல் மாற்றும். இனி வரும் காலம் கூட்டணி காலம் தான். கூட்டணி கட்சிகள் வேற மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கை கொடுத்து சூழல் மாறும். இன்றைய அளவுல விஜய்க்கு ஒரு நல்ல நேரம், அவர் முதல்வராக தொடர்கிறார். அதுக்காக நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் உங்களை எதிர்த்தான் எல்லா எதிர்கட்சியும் எதிர்த்தரப்பு இருக்காங்க. எல்லா கட்சிகளையும் எதிருங்கள். அதிமுக பேர் சொல்லி எதிர்த்து பேசுங்க, பாஜக எதிர்த்து பேசுங்க, திமுக மட்டும் பேசணும். எல்லா கட்சிகளும் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றன. உங்க கூட்டணி கட்சிகளே உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் எவ்வளவோ கோரிக்கை வைக்கிறாங்க, அதை பத்தி நீங்க எதுவும் பேசுறதே இல்லை. மதிமுக காங்கிரஸ் போன்று மற்ற கூட்டணி கட்சிகள் இல்ல. அவங்க வந்து தாவைக்கு எது சொன்னாலும் கண்மூடித்தனமா ஆதரிக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருக்கு, மதிமுக இருக்கு. ஆனா இடதுசாரிகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கருத்து சொல்றாங்க. அந்த கருத்து பெரும்பாலும் அரசுக்கு எதிராகத்தான் இருக்குது. திருமாவளவன் ஒவ்வொரு கருத்து என்ன சொல்றாரு, அவர் சொன்னதிலே நிறைய கான்ட்ரடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது வந்து இந்த நாங்கள் வந்து ஆட்சியில் இருப்பதனாலே, அமைச்சர்கள் இருப்பதனாலே நான் கூட்டணியில் இருப்பதாக அர்த்தம் இல்லை அப்படிங்கிறாரு. குதிரை பேரம் நடந்தது உண்மையாக இருந்திருந்தால்
அப்படிங்கிறாரு. உண்மையா எல்லாம் நம்ம கண்புனா பாக்குறோம், எல்லாம் நடக்குது. ஆளுநருக்கு அதிகாரம் இருந்திருந்தால்ங்கிறாரு. ஆளுநருக்கு அதிகாரம் இல்லையா? தெரியாதா? எத்தனை வட மாநிலங்கள்ல, கர்நாடகா நடந்து, மகாராஷ்டிரால இது மாதிரிலாம் குதிரை பேர் நடந்த போது திருமாவளவன் தான் முதல் குரல் கொடுத்தாரு. அவருக்கு தெரியாதா? ஆளுநர் விசாரிக்கணும்னு அவர் சொல்றதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, என்ன அவர் கஷ்டம்? ஆனா அவர் சொல்ற ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தால் விசாரிக்கட்டும், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதிமுக ஏதோ நடக்குது, என்ன நடக்குது என்பதை அதிமுக தான் கேள்வி கேட்க வேண்டும், நான் எதுவும் சொல்ல போவதில்லை. சோ எனக்கு தாவேகாவை விமர்சனம் சொல்வதில் எனக்கு சிக்கல் இருக்குது. நான் அவர்கள் மனதை நோகடிக்க மாட்டேன். ஆனா எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு, சிக்கல் இருக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் விடுதலை சிறுத்தைகள் பக்கம் இருக்குது. சோ அதனால உங்களோட கூட்டணி கட்சிகள்லயே மாற்று கருத்துக்களா இருக்கு. உங்க கூட்டணி கட்சிகளுக்கு காது கொடுத்தாலே போதும், அந்த விமர்சனங்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான பதில் கொடுத்தாலே போதும். எதுவுமே பேசாத மக்களா நிராகரிக்கப்பட்ட திமுகவை ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கி அவங்கதான் எதிரி, அவர் வீக்கா இருக்கிறதுனால நான் அவங்களை மட்டும் எதிர்க்கிறேன்னு சொல்லி மத்தவங்களை கடந்து போவதுங்கிறது ஒரு தவறான அரசியலா நான் பாக்குறேன். சரி சார், நீங்க சொல்றீங்க இப்படி திரு விஜய் அவர்கள் திமுக தனக்கு எதிராக, அதாவது தோத்து போன எதுவும் இல்லாத அதுக்கு வெண்டிலேட்டர் கொடுத்து உயிர் கொடுக்கிறார் போல் நீங்க சொல்றீங்க. இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அப்புறமா இடைத்தேர்தல் வரப்போகுது, பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள் பார்க்கதான் போது. வெட்ட வெளிச்சது வரைக்கும் மிக்க நன்றி சார். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.